கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்த ஜாதகனுக்கு எப்பொழுது குரு யோகம் செய்கிறார். குருவினுடைய யோக நிலை என்ன? குரு கும்பத்திற்கு என்ன தராருன்னா 2-11ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். 2-11ஆம் இடம்ன்றதுனால ஜாதகருக்கு குடும்பம் எப்படி இருக்குன்றத குரு தான் சொல்றார். வாக்கு சாதுரியங்களை குரு தான் சொல்றார். சேமிப்பை பற்றி குரு தான் சொல்றார். சேமிப்பு கொண்டவரா, சேமிப்பினால் ஆதாயம் உண்டான்றது, அடிப்படை பழக்க வழக்கங்கள், அடிப்படை அறிவை குரு சொல்கிறார். 11ஆம் இடத்தின் வாயிலாக ஜாதகர் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமான்றத குரு தான் சொல்றார். வாழ்க்கையில் எதை ஆசைப்பட்டாலும் அதை ஜாதகர் அடைவாரான்றத குரு சொல்றார். இவருக்கு முன் பிறந்த வாரிசுகளினால் ஆதாயம் உண்டான்றத குரு தான் சொல்றார். எதிலும் மகிழ்ச்சி பெற்றவரா, எதிலும் தனலாபம் பெற்றவரா, செய்த செயலுக்கு மேல் கைமாறு கருதாமல் செய்த செயலா இருந்தாலும், கைமாறு உண்டென்று தெரிந்த செயலாக இருந்தாலும், மார்ஜினுக்கு மேல, அதாவது அளவிற்கு மேல் பணம் கிடைக்கக்கூடியதே இந்த குரு தான் சொல்றார். 2-11ஆம் அதிபதி செல்வங்களை குரு தான் சுட்டி காட்டுறார். அப்ப கும்ப லக்னத்திற்கு இதெல்லாம் நல்லதா நடக்கணும், பற்றாத செல்வங்களோட இருக்கணும், நல்ல குடும்பத்தோட இருக்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா குரு எப்படி இருக்கும்? இந்த குரு ஸ்தான பலத்தை இழந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் ஸ்தான பலத்தை இழக்காமல் புதன் சுக்கிர தொடர்போடு இருந்தாருன்னா இந்த குரு நன்மையை செய்கிறார். ஸ்தான பலத்தை இழக்காம சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தால் இந்த குரு நன்மையை செய்கிறார். இதுதான் கும்பத்திற்கு குருவின் யோக நிலை.